ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்ச்சியில் மீண்டும் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? உன் மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அது தெளிவாக இருக்கின்றவரை எவராலும் உன்னை வீழ்த்த இயலாது. அது தெளிவாக இருக்கின்றவரை எவராலும் உன்னை வீழ்த்த இயலாது. சூப்பரான ஒரு வாசகத்தை நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கிறோம். நம்மை வீழ்த்துகிற ஆயுதம் வெளியில எங்கேயுமே இல்லை. நம்மை வீழ்த்துகின்ற ஒரே ஆயுதம், சக்தி படைத்த ஒரு ஆயுதம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்மளுடைய மனம்தான். நம்முடைய மனதை தவிர வேறு யாராலும் நம்மை வீழ்த்த இயலாது. ஆக நம்மளுடைய மனம் தெளிவாக இருக்க வேண்டும், நேர்மறை சிந்தனைகளோடு இருக்க வேண்டும். எதை நம்ம செய்கின்றோமோ அது சரியானது என்று எண்ணுகின்ற அளவிற்கு நேர்மறை சிந்தனையோடு அந்த செயல் இருக்க வேண்டும். நம்முடைய மனம் மட்டுமே நம்மை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் என்பது சரியான வார்த்தை. நிறைய தற்கொலைகளை பாருங்களேன், யாரும் சொல்லி தற்கொலை செய்து கொள்வதில்லை, யாரும் சொல்லி நடக்கிறதில்லை, அவங்களாவே முடிவு எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய மனம் ஒரு பதட்டமான சூழ்நிலையை எட்டிவிட்டால் அவன் ஒரு தவறான முடிவை எடுத்து விடுகின்றான். அதனால நம்மளுடைய மனம் எப்படி இருக்கணும்? ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய அளவில் நம்மளுடைய மனம் இருக்க வேண்டும். அப்படி இருந்து விட்டால் புறக்காரணிகள் வேற யாராலையும் வேற எந்த காரணத்தாலையும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி புறக்காரணிகளால் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம தெளிவான மனம் படைத்தவராக இருந்தால் வெற்றியை அடைவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எனவே நம்முடைய மனம் சிறந்த சிந்தனைகளை கொண்ட நேர்மறை எண்ணம் கொண்ட மனமாக இருந்தால் வெற்றி நமதானது என்பதனை கூறி மீண்டும் ஒரு தினம் ஒரு தகவல் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். மகிழ்ச்சி, வணக்கம்.